Okay, I'm Meenakshi, St. Joseph College of Arts and Science for Women, Hosur. I'm in Department of Mathematics. So today's topic is business mathematics. That is geometric progression in business mathematics. Okay, first of all, geometric progression அப்படின்னா எனக்கு என்ன? That is, if the successive terms increasing or decreasing by a constant factor, the series is called a geometric progression. That common factor தான் நான் என்னன்னு சொல்றேன்னா common ratio, அந்த denote பண்ற symbol R. So example பார்த்தீங்கன்னா புரியும், 7, 42, 252 இருக்கு. இப்போ for etc. அப்போ எனக்கு வந்து 42 divided by, so in the term, so 42 divided by 42 divided by 7 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ வந்து எனக்கு 6, ஸோ இங்கே போட்டுருக்குறோம் பார்த்தீங்களா 6. அடுத்தது வந்து காமன் ரேஷியோ. அப்போ காமன் ரேஷியோ வந்து எனக்கு என்னவா இருக்கும் இங்கே 6. அதே மாதிரியே எனக்கு தேர்ட் டேர்ம் டிவைடட் பை third term divided by first second term போட்டனாலும் எனக்கு என்னதான் வரும், இதுதான் வரும். third term divided by second term, that is பார்த்தீங்கன்னா 242. அதாவது இது highlighter work ஆக மாட்டேங்குது. 252 divided by 42 போட்டாலும் எனக்கு 6 தான் கிடைக்கும். அதனால இங்கே காமன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், எவ்வளோதான் 6 தான். அப்போ இதுதான் நான் ஆர்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனுக்கும் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நான் செகண்ட் டேர்மு மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் போட்டேன். பட் இங்கே வந்து எனக்கு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம போட்டோம்னா எனக்கு காமன் ரேஷியோ கிடைச்சிடும். தட்ஸ் ஆல். சரிங்களா? அது வந்து சம் ஆஃப் குமுலேட் ஆகிட்டே போகிறது, சம்மேஷன் போயிட்டே இருக்கிறது, சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆட் ஆகிட்டே போகிறது காமன் டேர்ம்ஸ். ஆனால் இங்கே வந்து அப்படியே மல்டிபிள்ஸ் ஆகிட்டே போகிறது தான் எனக்கு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு முன்னாடி நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, இதில் ஏ கமா ஆர் கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் என்னோட நார்மலான ஃபார்மேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு அதில் பார்த்தோம்னா நம்ம என்ன பார்த்தோம், ஏஆர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். a plus d, a plus 2d plus etc. பார்த்தோம். எனக்கு இங்கே வந்து ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் கம்மா எக்ஸெட்ரா மல்டிபிள்ஸ் ஆகிட்டே போகிறது. சரி, இதில் வந்து 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த சீரீஸை நான் இன்க்ரீசிங் சீரீஸ்ன்னு சொல்லுவேன், இன்க்ரீசிங் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அதுவே டிக்ரீசிங்னு எப்போ சொல்லுவேன்னா when ஆர் வந்து லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா நான் இதுன்னு சொல்கிறேன். சரி, இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா formula Tn is equal to a into r power n minus 1. அப்போ ஆனால் வந்து எனக்கு a into r power அங்கே பார்த்தோம்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் எனக்கு பார்த்தோம்னா என்ன வரணும், அதில் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் a plus n minus 1 into d வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வருது. அவ்வளோதான், இது ரெண்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் த தேர்ட் அண்ட் செவன்த் டேர்ம் ஆஃப் எ ஜிபி ஆர் 2 and 1/8ன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்த மாதிரி தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்குறாங்க, செவன்த் டேர்ம் கொடுத்துருக்குறாங்க. இதில் 10th டேர்ம் தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். எல்லாமே டிஎன்னோட வேல்யூஸ் தான். ஸோ T3னா எனக்கு தேர்ட் டேர்ம், T3யோடதே இங்கே நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்மு, செகண்ட் டேர்மு, திஸ் ஒன் இஸ் தேர்ட் டேர்ம். ஓகே, அப்போ வந்து எனக்கு தேர்ட் டேர்ம் இதாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம்
தேர்ட் டேர்ம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7th டேர்ம் t7 ஓட வேல்யூஸ் வந்து எனக்கு 1/8. அப்போ ஈக்குவேஷன் 1 2 மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து நான் என்ன பண்ணேன், ஈக்குவேஷன் சால்வபிள் மெத்தடு பார்த்தோம். அதாவது ரூலர்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டுமே சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அடிஷன் ஆஃப் த டேர்ம்ஸே கிடையாது. அதனால நான் ஈக்குவேஷன் சால்வபிள் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் போட்டேன்னா ஓகேங்களா. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், இந்த டேர்ம். அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா AR power 6 divided by AR square. அப்போ AR power 6 ஓட values பார்த்தீங்கன்னா 1/8. ஸோ 1/8 divided by AR square. அதனால இன்ட்டு இந்த 2 போட்டிருக்கிறேன். ஓகேவா, ஆமாம் அவ்வளோதான். அப்போ வந்து எனக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா என்ன வந்துடும்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த 8 into 2 வந்து எனக்கு 16 வந்துடும். அப்போ வந்து r power a கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ r power 6 divided by r power 2ன்னு எனக்கு 1/16 வந்துடும். ஓகேவா. இப்போ r power 6 divided by r power 2 லாகிரிதமில் நம்ம பார்த்துருப்போம். டினாமினேட்டரும் நியூமரேட்டரில் இருக்கிற டேர்மும் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா அப்போ பவர் நான் வந்து ஒன்றா ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணலாம். அப்போ கீழே டினாமினேட்டர் கீழே இருக்கிற டேர்மே எனக்கு மேலே போகும்போது மைனஸில் வந்துடுதுங்க. அப்போ வந்து r-2. அப்போ r-2னா r power 4 வந்துடும். ஸோ r power 4 is equal to எனக்கு என்னன்னா 1/16. r power 4 equal to 1/16. அப்போ r ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 வந்துடும். ஓகேவா. சரி, இப்போ வந்து அப்போ ஆரோட வேல்யூ நான் ப்ளஸ் 1/2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை கொண்டு வந்து நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ a into 1/2 தான் ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 1/4 வந்துடும். 1/4 இந்த சைடு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது எனக்கு என்ன வந்துடும், 4/1 வந்துடும். ஸோ 4/1ன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃபோர் பை ஒன் அப்படின்போது 2 into 4/1. ஸோ 2 4 2s are 8. தகூர் ஏவோட வேல்யூ 8. ஸோ அப்போ ஆரோட வேல்யூவும் ஃபைன் பண்ணுறோம், ஏவோட வேல்யூவும் ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ இதை கொண்டு வந்து நான் டிஎன்னோட இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா, ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a into r power என்னோட வேல்யூ 8. ஸோ 8 minus 1 இல்லை 10th ஃபார்முலா இருந்து என்னன்னா a into r power 9 தான் 10th டேர்மு. அப்போ இதை கொண்டு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா t10ஓட வேல்யூ வந்து எனக்கு 1/64 வந்துடுது. செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி ஜியோமெட்ரிக் சீரீஸ் 0.03 + 0.06 + எக்ஸெட்ரா. ஸோ இதில் இந்த சம்மில் பார்த்தோன்னா நமக்கு சம் ஆஃப் தி சீரீஸே கொடுத்துட்டாங்க. இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குதுங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது ஆஸ்கிங் n ஒன்லி. ஓகே, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை பார்த்தோன்னே என்ன கேட்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸி. சரி, இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு 0.03, ஆரோட வேல்யூ நான் சொல்லியிருக்கிறேன். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்ம போடணும். இது தப்பு பண்ணிடக்கூடாது. இதுவே ஏபி ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா 0.06 மைனஸ் 0.03 போட்டு பார்க்கணும். ஓகேவா. அப்போ ஆரோட வேல்யூ எனக்கு 2 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு டிஎன்னோட வேல்யூ, டிஎன்னுங்கிறது என்னோட nth டேர்ம் இங்கே என்ன அப்படின்னா 1.92. ஓகே, அப்போ டிஎன்னோட ஃபார்முலா நமக்கு தெரியும், a into r power n-1 வேணும். இப்போ டிஎன் தானே கிவன். ஸோ 1.92 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஆரோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், 2 power n-1. ஓகே, அப்போ இந்த 0.03 இந்த சைடு போகும்போது எனக்கு என்ன ஆயிடும்னா டிவிஷனில் போயிடும். ஸோ இது டிவிஷன் வந்துருச்சு. அப்போ 2 power n-1 அப்படி வச்சுக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 64 வருது. ஸோ 64 into 2 power n-1. அப்போ 64 வந்து நான் இந்த 2 பவரோட பவர்ஸ்லேயே நான் கொண்டு போயிட்டேன்னா அப்போ பேஸு சேமாக இருக்கும்போது பவர் ரெண்டும் நான் ஈக்குவல்னு சொல்லிடலாம். அதனால 64 2ஓட பவர்ஸில் எழுதும்போது 2 power 6ன்னு வந்துடும்.
2 6 times multiply பண்ணீங்கன்னா we get 64 ஓகேங்களா அப்போ நீங்க வந்து இந்த அப்போ base ரெண்டும் சேம் அப்போ powers are equal அப்போ 6 equal to n minus 6 so that n is equal to 7 ஓகேங்களா next problem the sum of three numbers in GP is 35 and their product is 1000 find the numbers ன்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ here any three numbers we take any three numbers இப்போ நான் AP ல என்ன சொன்னேன் A எடுத்துக்கிற center value A எடுத்துக்கிற அதனோட left hand side minus r போட்டேன் right hand side plus r போட்டேன் பட் இது geometric progression so multiple ஆயிட்டே தான் போகும் அப்போ நான் A ஓட left hand side வந்து அந்த r divide பண்ணிக்கிறேன் right hand side நான் என்ன பண்ணிக்கிறேன் multiple பண்ணிக்கிறேன் so these are the three numbers நான் consider பண்ணிக்கிறேன் அப்போ 3 numbers taken as a by r a r ன்னு எடுத்துக்கிறேன் சேம் அங்க கொடுத்த மாதிரி sum of the terms வந்து எனக்கு 35 கொடுத்திருக்காங்க product of the three terms வந்து 1000 அப்ப ஏதாவது ஒண்ணுல இருந்து நான் ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிரணும் ஃபர்ஸ்ட் அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுல இருந்து என்னால ஃபைண்ட் பண்ண முடியல செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த r கேன்சல் ஆயிடுச்சுன்னா a cube ஓட வேல்யூ 10 cube வந்துரும் அப்ப வந்து இதுல a equal to 10 ஓகேங்களா 1000 நான் 10 cube ன்னு போட்டுருக்கேன் இங்க அப்ப a ஓட வேல்யூ பவர்ஸ் ரெண்டும் சேமா இருக்கும்போது பேஸ் கண்டிப்பா சேமா தான் இருக்கும் நான் எடுத்துக்கலாம் அப்ப a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா அடுத்து நம்மளோட டார்கெட் என்ன r ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணனும் அப்ப இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லீங்களா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் a ஓட வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 10 by r plus 10 plus 10r equal to 35 இப்போ எனக்கு r டினாமினேட்டர்ல எல்லாத்துக்கும் காமன் பண்றேன் அதனால இல்லாததுக்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு அப்படியே வச்சுக்கிறேன் செகண்ட் டேர்ம்க்கு r இல்லாதனால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் தேர்ட் டேர்ம்ல r ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் இன்னொரு r மல்டிப்ளை ஆகும்போது ஸ்கொயர் ஆயிடும் சோ இங்க டினாமினேட்டர்ல இருந்த r வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா இங்க 35 r ன்னு வந்துருது சரி இப்போ 10r ஸ்கொயர் சோ இந்த டேர்ம் நான் ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிறேன் 10r ஸ்கொயர் plus 10r இந்த 35r இந்த சைடு வரும்போது minus 35r plus 10 equal to 0 okay 10r square plus அப்போ 10r minus 35r னா 25r plus 10 equal to 0 10r square minus here 25r நான் split பண்ணிக்கிறேன் minus 20r minus 5r so this is the quadratic equation to find two roots அதனால நான் சென்டர்ல இருக்கிற 25r ஸ்ப்ளிட் பண்றேன் two terms அப்ப 20r minus 5r ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணா எனக்கு minus 25r ன்னு வரும் actually இங்க மைனஸ் தான் வரணும் ஓகே சரி நெக்ஸ்ட் அடுத்து இங்க 10 into 1 minus 2r இங்க ரெண்டுலயும் 10r காமன் ஆயிடும் 1 minus 2r இங்க வந்து 5r காமன் எடுத்தீங்கன்னா 1 minus 2r அப்போ 1 minus 2r ரெண்டுலயுமே காமனா எடுத்துட்டேன்னா 1 minus 2r into 10 minus 5r so that r equal to 1 by 2 r by 2 அப்போ இந்த r ஓட வேல்யூ கொண்டு வந்து நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும் இதுல இருக்குறதுல a ஓட வேல்யூ 10 னும் r ஓட வேல்யூ 2 னும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5 10 20 ன்னு வந்துரும் okay thank you guys